இறை அருளும் குரு அருளும் சுக்குமாய் நின்று இன்றைய நிகழ்ச்சியில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. குருவே துணை. வாழ்க வளமுடன். இந்த காயகல்ப பயிற்சியை கற்றுக்கொள்வதற்காக இங்கு குழுமி இருக்கின்ற இருபால் நண்பர்களுக்கும் முதலில் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காயகல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காயம்னா இந்த உடம்பு, கல்பம்னா உறுதியா அதிக காலம், கல்ப கோடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதிக காலம் உறுதியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இந்த பயிற்சியை நமக்கு சொல்லி கொடுத்த மகர்ஷி ஐயாவை கொஞ்சம் அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஐயா அவர்கள் கூடுவாஞ்சேரியில 1911ஆம் ஆண்டு பிறந்தாங்க. அவங்க ஒரு ஏழை நெசவாள குடும்பத்துல பிறந்தாங்க. அவங்களுக்கு வறுமை, பலவித துன்பங்கள், அதனால 3ஆம் வகுப்பு வரை தான் படிச்சாங்க. ஆனாலும் அந்த வயதிலேயே அவங்க மனதுல என்ன கேள்வியெல்லாம் வரும்னா, மனிதர்கள் ஏன் நோய்வாய்ப்படுகிறார்கள், முதுமை ஏன் வருகிறது, உயிர் இறந்தால் எங்கே போகுது, உயிர் என்றால் என்ன, அதுக்கப்புறம் மக்கள் ஏன் வறுமையில் வாடுகிறார்கள், சிலர் வசதியா இருக்காங்க, சிலர் ஏழ்மையில வாடுறாங்க. பொதுவா இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு 7-8 வயது இளைஞர்களுக்கு தோன்றுவதில்லை. வேணா நமக்கு கார் இல்லையேன்னு வேணா நினைக்க தோணுமே தவிர, ஏன் சிலர் நல்ல வறுமையோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிலர் பணக்காரங்களா வசதியோட இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கேள்வியினால அவருக்கு இறை சிந்தனை வந்தது. கடவுள் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அப்படின்னா கடவுள் யார், இப்படி எல்லாம் அவருடைய மனதுல கேள்வி வந்ததுனால அவர் பல குருமார்களிடம் பயின்று, நிறைய குருமார்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயின்று இறை சிந்தனை அடைந்தார், இறை உணர்வு பெற்றார். எது இறைவன் என்றது எல்லாத்தையும் அவர் தெரிந்து கொண்டார். அப்படி தான் தெரிந்த நிலையில் தான் அறிந்த உண்மையை மக்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். முதல்ல அதுக்கு இறை உணர்வு பெறுவதற்கு முதல் படி தியானம். தியானத்தை எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மக்களை கூப்பிட்டு உட்கார சொன்னா, முதல் பிரச்சனை மக்களால உட்கார முடியும். தரையில முட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது. உடலுக்கு முதல்ல நம்ம ஏதாவது செய்யணும், உடம்பு நல்லா இருந்தாதான் இறையை பற்றி சிந்திக்கவே முடியும் அப்படின்னு தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் குடும்பத்துல பிரச்சனை, கருத்து வேறுபாடு அதெல்லாம் இருந்ததுனாலும் இங்க உட்கார்ந்தாலும் இறைவனை பற்றி சிந்திக்க முடியல. இந்த குடும்ப பிரச்சனை தான் ஞாபகத்துக்கு வருது. இதையெல்லாம் அவர் பார்த்துட்டு உடல் நல்லா இருக்கிறதுக்காக உடற்பயிற்சின்னு அமைச்சாங்க. உடற்பயிற்சின்னா சாதாரண பயிற்சி இல்லை, யோகாசனம், அதுக்கப்புறம் பிராணாயாமம், முத்திரைகள், பந்தங்கள். யோகாசனம்லாம் வயசானவங்களாலெல்லாம் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் சேர்த்து இணைத்து ரொம்ப குறுகிய காலத்துல, முன்னெல்லாம் பிராணாயாமம் மட்டுமே 1 மணி நேரம் செய்யணும், யோகாசனம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்த பயிற்சி முறைகளை இணைத்து கோரியோகிராஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, டான்ஸ்ல பரதநாட்டியம், குச்சிப்புடி எல்லாத்தையும் சேர்த்து கோரியோகிராஃப் பண்றது மாதிரி பல உடற்பயிற்சிகளை இணைத்து குறுகிய நேரத்தில் 45 நிமிடத்தில் செய்யக்கூடிய பயிற்சியை வடிவமைத்தார். இந்த பயிற்சி செய்வதனால வெறும் உடல் வெளி உறுப்புகள் ஜாயின்ஸுக்கு மட்டும் பலம் கொடுக்கிற மாதிரி இல்லை, உள்ள இருக்கக்கூடிய எண்டாக்ரின் கிளாண்ட்ஸ் எல்லாமே வேலை செய்யக்கூடிய விதத்தில் இந்த உடற்பயிற்சியை அமைச்சிருக்கார்.
இந்த உடற்பயிற்சி எத்தனையோ லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்றிருக்கின்றன என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். பயிற்சியில் சேராதவர்கள் கூட இந்த உடற்பயிற்சி புத்தகத்தை வாங்கி அவர்களாக அந்த பயிற்சியை செய்து உடல் நலம் அடைந்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தது அந்த தியான பயிற்சிக்கு அடுத்து அகத்தாய்வு பயிற்சி என்று குடும்பத்துல எல்லாரோடையும் எப்படி ஒத்து உறவோடு வாழ்க்கை நடத்துவது என்பதற்கான சில பயிற்சிகள் சொல்லிக் கொடுத்தார். வாழ்க்கை என்றால் எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறத நிறுத்தி வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுப்பதற்கு அகத்தாய்வு பயிற்சிகள் சொல்லிக் கொடுத்தார். இதுக்கெல்லாம் மேல இதெல்லாம் செஞ்சும் இறைநிலையை உணர்வதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதுக்கு நம்ம உடம்புல உயிர் இருக்கணும். உடம்புல உயிர் இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். பிறவியின் நோக்கம் இறைநிலையை உணர்வது. அந்த நிலையை அடையிற வரைக்கும் நம்ம உடம்பும் நல்லா இருக்கணும், மனசும் நல்லா இருக்கணும், தியானம் பண்ணணும். பண்ணி இறைவனை பற்றி உணர்கின்ற வரைக்கும் நம்ம உயிர் இருக்கணும். அதற்கான பயிற்சி காயகல்ப பயிற்சி. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னால சித்தர்கள் 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் எல்லாம் சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி சித்தர்கள் வாழ்ந்த அந்த பயிற்சி முறைகளை சித்தர்களெல்லாம் அவ்வளவு காலம் வாழ்ந்ததற்கு பாடல்களாக எழுதி வைத்தார்கள். ஆனா அந்த பாடனா புரியாது. அது மட்டும் இல்ல, இந்த சித்தர்கள் இங்கே இருந்து சைனா, ஜப்பான் போன்ற வெளிநாடுகளுக்கும் போயிருக்காங்க. இந்த பயிற்சியை அந்த நாடுகளில் உள்ளவர்களும் செய்து பழகிறார்கள். மகர்ஷி 22 முறை மேலை நாடுகளுக்கும் கீழே நாடுகளுக்கும் போயிருக்காரு. அங்க உள்ள ஒத்த கருத்துடையவர்கள் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பேசும்போது இந்த பயிற்சியை பற்றி தெரிந்து கொண்டு அதுல சில மாற்றங்கள், நம்முடைய நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் செய்து அந்த மாற்றங்களை எல்லாம் இணைத்து ஒரு காலகல்ப பயிற்சி என்று வடிவமைக்கிறார். இந்த வடிவமைந்த இந்த பயிற்சியானது எல்லாரும் செய்யறாங்க. ஆனா அந்த செய்யறது அவங்க ரகசியமாக வைத்துக் கொண்டு நிறைய பணம் வாங்கி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல அந்த மாதிரி செய்யறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எளிய மக்களுக்கு இந்த பயிற்சி போய் சேரணும், அவங்க உடம்பு நல்லா இருக்கணும். இந்த பயிற்சி செய்வதனால நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது, முதுமை தள்ளி போடப்படுகிறது, அவர்களுடைய ஞாபக சக்தி நிலையாக இருக்கிறது. இன்னும் கேட்டா 50 வயதுக்கு மேல 60 வயதுக்கு மேல ஞாபக மறதி நோய் என்பது பரவலாக இருக்கு. அல்சைமர்ஸ் டிசீஸ், டிமென்ஷியா என்று. அது இன்னும் அதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு வரல. ஆனா வேலை நாடுகள் எல்லாம் அதை தெரிஞ்சு அதற்கு இந்த பயிற்சிகளை உபயோகப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் கேட்டுட்டு மகர்ஷி நம்ம மக்களுக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சியை காயகல்ப பயிற்சி என்ற முறையில் இதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பதற்கு ரொம்ப நாள் வரைக்கும் மகர்ஷி தான் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு பேராசிரியர்களை வைத்து சொல்லிக் கொடுப்பதற்கு ஆரம்பித்தார்கள். ஆக இந்த பயிற்சியை பற்றி போகும்போது இது சித்தர்கள் பயின்ற பயிற்சி, சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த பயிற்சி அப்படிங்கிறது தெரியும். அந்த சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த பயிற்சி அப்படிங்கும் போது ஏன் அவங்க பாடல்களாக எழுதி வச்சாங்களா அப்படின்னு கேட்கலாம். எழுதி வச்சாங்க, பாடல்களாக எழுதி வைத்தார்கள். ஆனால் அந்த பாடல் தமிழ்ல தான் இருக்கு. அந்த பாடலை படிச்சா புரியாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாட்டு சொல்றேன், தமிழ் பாட்டு தான். அதனுடைய விளக்கம் ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரே, விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திலும் அருத்தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே. நாதர் பாதம் ஐயன் பாதம் என்று இறைவனின் மேல் பிரமாணம் வைக்கிறார், சத்தியம் பண்ணுகிறார், உண்மையே அப்படின்னு. பாட்டு ஏதாவது புரிஞ்சுதா?
அதெல்லாம் இல்லை. புரிஞ்சுதா? என்ன செய்யணும் புரிஞ்சுதா? புரியல. நான் இப்ப விளக்கம் கொடுத்த பிறகு கடைசியில இந்த பாட்டை சொல்லுங்க, நான் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஆக இந்த காயகல்ப பயிற்சியை பற்றி நம்ம இப்போ தெரிந்து கொள்வதற்கு நம்ம முனைகிறோம். இப்ப காயகல்ப பயிற்சி அப்படிங்கும் போது நம்ம உடம்பதான் மெயினா நம்ம நல்லா இருக்கிறதுக்காக எடுத்துக்கொள்கிறோம். உயிர் உடலை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி செய்வதுதான் காயகல்ப பயிற்சி. அப்ப இந்த உடம்ப பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் இந்த போர்ட்ல இருக்கு பாருங்க, மனிதன். இந்த மனிதன் என்ற நிலையானது 5 இயக்கங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கு. ஒன்று பரு உடல், இந்த உடம்பு பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பரு உடல். இரண்டாவது இனப்பெருக்கத்திற்காக விந்து நாத சக்தி, ஆண்களுக்கு விந்து சக்தி என்றும் பெண்களுக்கு நாதம் என்றும் சொல்லுகின்ற விந்து நாத சக்தி நம்ம உடம்புல இருக்கு. அடுத்தது உயிர் இருக்கு, உயிர் சக்தி, லைஃப் ஃபோர்ஸ், அதுவும் நம்ம உடம்புல இருக்கு. இது தவிர பயோ மேக்னட்டிசம் அல்லது ஜீவகாந்த சக்தி அப்படின்னு நம்ம உடம்புல இருக்கு. இந்த ஜீவகாந்த சக்தின்னு இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையே நீங்க. அதுதான் நீங்க கேள்விப்படல, சக்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? என்ன சொல்றோம்? சக்தியே இல்லை, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இன்னைக்கு பயிற்சிக்கு வரல, நான் இன்னைக்கு இந்த வேலை செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு சக்தியே இல்லை. அந்த சக்திக்கு பேர் தான் ஜீவகாந்த சக்தி. அதுக்கப்புறம் மனம் இருக்கு, நம்ம கிட்ட மைண்ட் என்ற மனம் இருக்கு. இந்த 5 ஒரு சேர இயக்குகிற ஒரு இயக்கம் தான் மனிதன். இந்த 5ல ஏதாவது ஒண்ணு குளறுபடி ஆச்சுன்னா மனிதன் என்ற இயக்கம் சரியா நடைபெறாது. இப்போ ஒரு மோட்டார் கார் இருக்கு, அந்த கார்ல ஸ்டியரிங்கு, இன்ஜின், பேட்டரி, பெட்ரோல், ஓட்ட தெரிஞ்சாலும் இந்த 5 பேர் இருந்தாதான் கார் ஓடும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கார் ஓடுனா ஓடாது. அதே போல இந்த 5 நமக்கு ஒழுங்கா இருந்தாதான் நம்ம உடல் என்ற இந்த உயிரை தாங்கி கொண்டிருக்கிற உடல் சீராக இயங்கும். அதனால இப்ப இந்த 5 பத்தி முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து கொண்டால் எதுக்காக இந்த பயிற்சி செய்யறோம் அப்படிங்கறத உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப இந்த 5 பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல பரு உடல், இந்த பிசிக்கல் பாடி. இந்த பாடியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? எதுவும் தெரியாதுல்ல. பசிச்சா சாப்பிடணும் தெரியும், தூக்கம் வந்தா தூங்கணும் தெரியும். ஆனா இங்க ஜென்ஸ் எல்லாம் இருக்காங்க, உங்களுடைய பைக்கை பத்தி தெரியுமா? தெரியும் இல்லையா? எப்ப அதை இது பண்ணணும், எப்ப சர்வீஸ்க்கு விடணும், எப்ப பெட்ரோல் குறையுது, அதெல்லாம் தெரியும். அதே மாதிரி லேடிஸ் இருக்கீங்க, உங்களுக்கு உங்களுடைய மிக்சியை பத்தி தெரியுமா? எதுல பொடி ட்ரை போடுறதுக்கு என்ன பிளேடு போடணும், சட்னி அரைக்கிறதுக்கு எது போடணும், ஜூஸ் எடுக்கிறதுக்கு எது போடணும், தெரியுமா இல்லையா? தெரியும். ஏன்னா இதெல்லாம் நீங்க காசு கொடுத்து வாங்கினீங்க. ஆனா இந்த உடல் காசு கொடுத்து வாங்கல, தானா வந்துருச்சு, தானா கிடைச்சது, ஃப்ரீயா கிடைச்சிச்சு. அதனால இதை பத்தி நமக்கு தெரியல. அதுக்கு மேல அதெல்லாம் வாங்கும் போது பேம்ப்ளெட் கொடுத்தாங்க எப்படி உபயோகப்படுத்தணும்னு. இதுக்கு யாரும் ஒண்ணுமே கொடுக்கல. அதனால நம்ம இஷ்டப்படி நமக்கு என்ன தெரிஞ்சதோ அது மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆக இந்த உடலை பற்றி இப்ப முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கோம். நமது உடல் வந்து பஞ்சபூதங்களின் கூட்டு. பஞ்சபூதம் தெரியுமா? நிலம் அல்லது கெட்டிப்புற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அல்லது வெண். இதுல நிலம் என்ற கெட்டி பொருளாக நம்ம உடம்புல எல்லாம் இருக்கு. எலும்பு இருக்கு, நகம் இருக்கு, பல்லு இருக்கு. அதுக்கப்புறம் நீர் நம்ம உடம்புல இருக்கா? இருக்கு. ரத்தம், வேர்வை, கண்ணீர் எல்லாம் இருக்கு. நெருப்பு இருக்கா நம்ம உடம்புல? ஹீட் ஆகுது உடம்பு. காய்ச்சல் வந்தா என்ன சொல்றோம்? நெருப்பா கொதிக்குது பாரு அப்படிங்கிறோம்.
காற்று இருக்கா? இருக்கு, மூச்சாக இருக்கு. அப்ப ஆகாஷ்ங்கிறது என்னவா இருக்கு? ஆகாஷ்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ப்ளூ ஷீட்டுக்கு பேர் இல்ல ஆகாஷ். ஆகாஷ்ங்கிறது நீங்க சயின்ஸ்ல படிக்கிற ஆட்டம் அல்லது அணு. அந்த ஆட்டத்துக்கு சான்ஸ்கிரிட் வேர்டு ஆகாஷ். பிரபஞ்சம் பூரா ஆகாஷ் தான் நிரம்பி இருக்கு. அணுக்கள் நிரம்பிய வெளி. அந்த அணுக்கள் நிரம்பிய வெளி, அதனால இது ஆகாஷ்னு சொன்னாங்க. அணுக்களுக்கு சான்ஸ்கிரிட் பேரு ஆகாஷ். அந்த ஆகாஷ் அல்லது ஆட்டம், அந்த அணுக்கள் தான் நம்ம உடலுக்குள்ள உயிராக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ ஆகாஷ் என்பது 5 பஞ்சபூதங்கள்ல ஆகாஷ் அல்லது ஆட்டம் தான் நம்ம உடம்புல உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ நடுவுல இந்த சயின்ஸ் படிச்சவங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தெரியும். இந்த அணுக்கள், ஆகாஷ்ங்கிற அணுக்கள் ஒன்று சேர்ந்து செல்களாக மாறி இருக்கிறது. இணைந்துதான் செல்லா வந்திருக்கு. செல்கள் இணைந்து மாலிக்யூல் ஆச்சு, மாலிக்யூல் சேர்ந்து டிஷ்யூ ஆச்சு, டிஷ்யூ சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அமைத்துக் கொண்டு, ஒரு உருவ அமைப்பு அமைத்துக் கொண்டு இந்த உடல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க. அங்கேயும் அணுக்கள் இருக்கு. ஆனா அதற்கு நடுவுல அணுக்கள் தனியாக சுற்றுவட்டம் வைக்கும் போது அதுக்கு உயிர் என்று பெயர். அது உயிர் வரும்போது அதை பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த பருவுடலை பார்க்கும் போது இந்த பருவுடலானது செல்கள், அணுக்கள் சேர்ந்து செல்களாக அமைந்து அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப அந்த செல்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஒவ்வொரு செல்லும் ஒரு டவுன்ஷிப்பா வேலை செய்யும். எப்படி வேலை செய்யுது? ஒவ்வொரு செல்லும், செல்லு நமக்கு கண்ணால பார்க்க முடியாது. அது மைக்ரோஸ்கோப் வச்சு ஹாஸ்பிட்டல்ல பார்ப்பாங்க. ஆனா செல்கள் ஒவ்வொன்றும் எத்தனை கோடி 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 கணக்கான செல்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்லும் ஒரு டவுன்ஷிப் மாதிரி, ஒரு லேபரட்டரி மாதிரி வேலை செய்யும். எப்படி லேபரட்டரி, முதல்ல லேபரட்டரி எடுத்துக்கோ. எப்படி லேபரட்டரி மாதிரி வேலை செய்யுது? இப்போ உங்க உடம்புல ரத்தத்துல ஹீமோகுளோபின் இல்ல, குறைச்சல். அதனால டாக்டர் என்ன சொல்றாரு? அயன் குறைவா இருக்கு, அதனால நீங்க இரும்பு சத்து மாத்திரை சாப்பிடுனாங்க. இல்லது இரும்பு சாப்பிட சொன்னாங்க. இரும்பு சாப்பிட சொல்லல, ஆனா கீரை சாப்பிடுனாங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுனாங்க. சரி, கால்சியம் இல்ல அப்படின்னா உடனே சாப்பிட்டு சாப்பிட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பால் குடினாங்க, தயிர் சாப்பிடுனாங்க. அப்ப நீங்க சாப்பிடுகிற இந்த கீரையில் இருந்தும் பேரிச்சம்பழத்தில் இருந்தும் இரும்பு சத்தை பிரித்து எடுக்கிற வேலையை எது செய்யுது? உங்க ஒவ்வொரு செல்லும் செய்யுது. குடிக்கிற பாலில் இருந்து கால்சியத்தை பிரித்து எடுக்கிற வேலையை எது செய்யுது? அதுவும் ஒவ்வொரு செல்லும் செய்யுது. இப்ப ஒரு சின்ன இன்னொரு கேள்வி, முக்கியமா கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒன்று வேலை செய்யணும்னாலும் அதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா? இப்போ மின்சாரம் வேணுமா இல்லையா? அந்த மின்சாரம் அப்படிங்கிறது எங்கிருந்து கிடைக்குது? அதுதான் அந்த மேக்னட்டிசம். மின்சாரம் இல்லைன்னா இது வேலை செய்யாது, இது வேலை செய்யாது, அது வேலை செய்யாது. அந்த மாதிரி வேலை செய்வதற்கு நமக்கு ஜீவகாந்த சக்தி நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகுது, நம்ம பாடியிலேயே உற்பத்தி ஆகி நமக்கு உண்டாகவே அது கரண்ட் கொடுக்குது. ஒவ்வொரு செல்லும் வேலை செய்யுது. சரி, இப்போ வேலை செஞ்சு ரத்தத்துக்கு அயனை கொண்டு போய் ரத்தத்துக்கு சப்ளை பண்ணணும். கால்சியத்தை கொண்டு போய் ஒவ்வொரு பல்லுக்கும் எலும்புக்கும் கொடுக்கணும். அப்ப அந்த இடத்துல என்ன வேலை செய்யுது? ஒரு டிரான்ஸ்போர்ட்டா வேலை செய்யுது. இப்ப நோய் கிருமிகள் தாக்கிட்டுது. அப்ப என்ன பண்ணுது? அதே செல்கள் அதோட சண்டை போட்டு ஒரு ஆர்மியா செயல்படுது. இதுக்கு மேல நாம சாப்பிட்டதெல்லாம் கழிவு பொருள்களை வெளியேற்றுகிற ஒரு கார்பரேஷனாகவும் செயல்படுது. எல்லா வேலையும் செய்யறது இந்த செல்கள். இந்த செல்கள் செய்யறதுக்கு எனர்ஜி வேணும். கரண்ட் இருந்தா தானே எல்லா வேலையும் நடக்கும். அந்த கரண்ட் தான் இந்த பயோ மேக்னட்டிசம்ங்கிற ஜீவகாந்த சக்தி. அப்பப்ப அந்த சக்தி
சக்தி வேணும் வேணும்னு சொல்லிட்டே இருந்தா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த சக்தி எது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இத்தனை பண்ண பிறகு நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை என்ன செய்யுது, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை இந்த பாடி என்ன செய்யுது? ஜீரணாகுது, அதான் தெரியும். முதல்ல அதை ரசமாக்குது, ரசத்திலிருந்து ரத்தமாக்குது, ரத்தத்திலிருந்து ஒரு பகுதி சதையாகுது, சதையிலிருந்து எண்ணெய் பிரிந்து கொழுப்பாகுது, கொழுப்புல இருந்து கால்சியம் பிரிஞ்சு எலும்பாகுது, எலும்புக்குள்ள மஜ்ஜையாகுது, மஜ்ஜைக்கு அடுத்து மஜ்ஜையில் இருந்து இனப்பெருக்கத்துக்கான விந்துநாத சக்தியாக உருவாகிறது. ஒவ்வொரு ஜீவனிலும் இந்த இனப்பெருக்கத்திற்கான விந்துநாத சக்தி 7வது தாதுவாக உற்பத்தி ஆகிறது. இப்ப இதுவரைக்கும் போறோம் அந்த பிசிக்கல் பாடியோட வேலை. இப்போ விந்துநாத சக்திக்கு நம்ம போயிடுவோம். விந்துநாத சக்தி அப்படின்னா இனப்பெருக்கத்திற்கான ஒரு ஃப்ளூயிட், செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆண்களுக்கு விந்து சக்தி என்றும் பெண்களுக்கு நாதம் என்றும் சொல்லக்கூடிய ஒரு சக்தி. இந்த சக்தி நமக்கு எப்ப உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் எப்ப உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? பெண் குழந்தையா இருந்தா ஏஜ் அட்டன் பண்ண பிறகு, பியூபர்ட்டி வந்த பிறகு அது உற்பத்தி ஆகுது. ஆணாக இருந்தால் 15-16 வயசுல மீசம் முளைக்கும் போது, குரல் உடையும் போது உற்பத்தி ஆகுதுன்னு நினைக்கிறோம். அதுதான் இல்லை. எப்போ ஒரு தாயின் கருவில் ஒரு செல்லாக குழந்தை உற்பத்தி ஆகுதோ அப்பவே தந்தையினுடைய விந்து சக்தியும் தாயினுடைய நாதமும் இணைந்துதான் ஒரு செல்லாக உருவாகிறது. அப்படி அந்த உருவாகும் போது அங்கேயே விந்துநாத சக்தி இருக்கு. அதற்கு பிறகு தாயினுடைய உடலில் இருந்து அந்த நஞ்சு கொடி வழியாக தாய் உண்ணுகிற உணவு இந்த 7வது தாதுவா மாறுது இல்லையா, விந்துநாத சக்தி நாத சக்தியாக மாறுது இல்லையா, அது அந்த நஞ்சு கொடி வழியாக அந்த செல்லுக்கு போய் அந்த செல்லு 1 2ஆ மாறுது, 2 4ஆ மாறுது, 4 8ஆ மாறுது. அது குழந்தை உருவாவதற்கு அந்த சக்தி தாய் உண்ணுகிற உணவில் இருந்து அந்த சக்தி கிடைக்கிறது. அதனாலதான் சொல்லுவாங்க, தாயை கருவுற்ற தாய் நல்லா சாப்பிடணும், நல்ல சக்தி மிக்க உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிடும் போது அந்த சக்தி குழந்தைக்கு போய் குழந்தை உருவாகிறது. இப்போ 9 மாசம் 1 வாரம் ஆயிட்டுது, குழந்தை பிறந்துக்குது. பிறந்த குழந்தை மீண்டும் பால் குடிக்குதா இல்லையா? அப்ப அந்த பாலும் இந்த 7வது தாதுவா மாறும். அப்படி மாறுகின்ற அந்த சக்தி குழந்தையின் உள் உறுப்புகளின் கட்டுமானத்திற்கு செலவாகிறது. ஏன்னா பிறந்த உடனே பெண் குழந்தையா இருந்தா கொஞ்சம் ஓரளவு தான் இருக்கும், ஃபுல்லா யூட்ரஸ் முழுமையா உற்பத்தி ஆயிருக்காது, ஓவரிஸ் முழுமையா இருக்காது, ஃபெரோப்பியன் டியூப் எல்லாம் முழுமையா வளர்ந்துருக்காது. அதே மாதிரி ஆண்களுக்கு என்றால் வெளி உறுப்புகள் தான் தெரியுமே தவிர உள்ள இருக்கக்கூடிய லிட்டர் சுரப்பி, கவுப்பர் சுரப்பி, வித்து பை, வித்து சவ்வு, வித்து குழல் இதெல்லாம் உருவாக்கி இருக்காது. அந்த குழந்தையினுடைய சாப்பிடுகிற பாலில் இருந்து வர்ற அந்த சக்தி எல்லாம் அந்த குழந்தையின் உள் உறுப்புகளின் வளர்ச்சிக்கு செலவாகிறது. இப்போ அந்த குழந்தை சாப்பிடுற பால்ல இருந்து ஆரம்பிச்சு உண்ணுகிற உணவில் இருந்து அந்த உள் உறுப்புகள் வளர தொடங்கிட்டே இருக்கு. 14 வயசு ஆயிட்டு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு எல்லாம் உள் உறுப்புகள் எல்லாம் வளர்ந்த பிறகு அது ஏஜ் அட்டன் பண்ணுது. ஓ, இது ரெடி ஆயிட்டுது, இந்த இடத்துல அந்த ஓவரிஸ்ல முட்டையெல்லாம் கருமுட்டையெல்லாம் உருவாயிட்டுது. இப்ப அது குழந்தை தரித்தால், கரு தரித்தால் அதை தாங்குவதற்கு இந்த கர்ப்பப்பையில் அந்த
உதரப்பை பேக் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சு உள்ள ஃபுல்லா ஆன பிறகு குழந்தை வரலைன்னா அது பீரியட்ஸா வெளியே வருது. இது அந்த பெண் குழந்தையின் முழு வளர்ச்சியும் வளர்ந்து விட்டது என்ற கருத்து. அதே மாதிரி ஒரு ஆணாக இருந்தால் அவருக்கு குரல் உடைவது, மீசை முளைப்பது, இதெல்லாம் அந்த சக்தி உருவாயிட்டதுன்னு அர்த்தம். இப்ப ஒரு கேள்வி, எல்லாம் வளர்ந்துருச்சு, இப்ப அந்த சக்திக்கு வேலை இல்லை. அந்த சக்தி அணுக்களாகி உள்ள எல்லா உறுப்புகளையும் வளர்த்தது. இப்ப அந்த சக்தி என்ன பண்ணுது, அப்படியே தேங்க தொடங்குது. இப்ப இது எத்தனாவது சக்தி? 7க்கு மேல 8வது மச்சைக்கு அடுத்து. மச்சைங்கிறது எலும்புக்குள்ள இருக்கக்கூடியது. இப்போ மூளைங்கிறது மண்டை ஓட்டு கபாலத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூளையும் மஞ்சள். அப்போ மண்டை பகுதியில், மூளை பகுதியில் அந்த மூளைக்கு அடுத்த ஸ்டேஜா வர்ற அந்த சக்தியானது, விந்துநாத சக்தியானது மூளை பகுதியில் தேங்க தொடங்குகிறது. இப்படி தேங்க தொடங்கிய அந்த சக்தியானது அங்கிருந்து ஒரு புவி ஈர்ப்பின் காரணமாக அந்த நடுவுல உச்சியில இருந்து கீழே ஆனஸுக்கு மேல உள்ள வித்து கலயம் அல்லது செக்ஸ் கிளாண்ட்ல போய் அது சேர தொடங்குது. இந்த இடத்துல ஒன்ன நீங்க நல்லா ஞாபகம் வைக்கணும், அது ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி இருந்து வந்து சேருதுன்னு இல்லை. அது ஒரு சுத்த சக்தி, ஆவி உருவமான ஒரு சக்தி. அந்த சக்தியானது, ஆவி வடிவமான அந்த சக்தியானது அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புவி ஈர்ப்பின் காரணமாக ஆசனவாய் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய வித்து கலயம் அல்லது செக்ஸ் கிளாண்ட்ல வந்து சேருது, கலெக்ட் ஆகுது. அது வெறும் சத்து மட்டும்தான் வருது, அது ஆவி வடிவமான சத்து வந்து சேருது. அது தவிர அதுக்குள்ள நிறைய முட்டர் சுரப்பி, கவுப்பர் சுரப்பி, நிறைய பலவிதமான சுரப்பிகளில் இருந்து அதுக்குள்ள சத்து பொருட்கள் வருது. என்ன சத்து பொருட்கள்னா, நீங்க டானிக் பாட்டில் வாங்கினீங்கன்னா அதுல எழுதியிருப்பாங்க இவ்வளவு நீளத்துக்கு ரிபோஃப்ளோவின், வைட்டமின், அது இதுன்னு எழுதியிருப்பாங்க இல்லையா? அத்தனை சத்துக்களும் நமது உடலில் உற்பத்தி ஆகிற சத்துக்கள் தான். அந்த சத்துக்கள் எல்லாம் உற்பத்தி ஆனது வித்து கலயத்துல வந்து சேரும். அதற்கு நீர்த்தன்மை வருவது பிராஸ்டேட் கிளாண்ட்ல இருந்து யூரின் போகும்போது அந்த வழியாக கொஞ்சம் யூரின், அதை சுற்றி உள்ள நிணநீர் சுரப்பி லிம்பாட்டிக் கிளாண்ட்ஸ்ல இருந்து நீர் சத்து, இதெல்லாம் வந்த பிறகுதான் அதுல நீர்த்தன்மை வருகிறது. அந்த நீர்த்தன்மையோடு டெஸ்டிஸ்ல இருந்து உயிர் அணுக்கள் அங்க போய் சேரும் போது அதுல வித்து கலயத்துல அல்லது செக்ஸ் கிளாண்ட்ல உயிர் அணுக்கள் இருக்கிறது. உயிர் அணுக்கள் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்குரிய சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருளாக விந்துநாத சக்தி இருக்கிறது. இது வர்றதுக்கு ஒரு 14 வயது வரைக்கும் ஆகும். இப்போ வித்து கலயத்துல விந்துநாத சக்தி நிறைந்து விட்டது. நிறைந்ததும் அதை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற உணர்வு ஏற்படுகிறது. ஒரு இயற்கையான உணர்வு. எப்படி பிளாடர்ல சிறுநீர் பையில சிறுநீர் சேர்ந்ததும் அதை வெளியேற்ற வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறதோ, மலக்குடலில் மலம் சேர்ந்ததும் அதையும் வெளியேற்ற வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறதோ, அதை போல வித்து கலயத்தில் விந்துநாத சக்தி சேர்ந்ததும் அதையும் வெளியேற்ற வேண்டும் என்கின்ற உணர்வு ஏற்படுகிறது. இது ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், இயல்பான ஒரு உந்து வேகம். இந்த வேகம் அந்த 16-17 வயதில் ஏற்படுவது என்பது இயற்கை. ஆனா இப்போ ஒரு கேள்வி, அந்த நேரத்தில் அந்த சமயத்துலதான் ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் ஈர்ப்பு சக்தி ஏற்படுகிறது. ஆனால் அந்த 16-17 வயதுல அவர்கள் இந்த உந்து வேகத்தை,
இந்த இன்ஸ்டிங், இந்த உந்து வேகத்தை தனித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நாம் இப்பொழுது இல்லை. ஏன்னா அப்பதான் ஹைஸ்கூல் அந்த மாதிரி +2 மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க. அதற்கு பிறகு அவங்க கல்லூரிக்கு போகணும், ஒரு தொழிற்கல்வி ஏதாவது கற்றுக்கணும், அதற்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்ச பிறகு நல்ல வாழ்க்கை துணை கிடைத்து அதற்கு பிறகுதான் இந்த உந்து வேகத்தை தணித்து கொள்ள முடியும். அதுக்கு எத்தனை வருஷம்? அப்போ அந்த உந்து வேகத்தை தவறான வழியில் செயல்படுத்தும் போது பின்னால் பலவிதமான துன்பங்கள் ஏற்படுகிறது. இந்த உந்து வேகத்தை தூண்டி விடுவதற்கான சூழ்நிலைகள் நம்மிடம் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. நம்ம வீட்டு மத்தியிலேயே டிவிங்கிற ஒரு பெட்டியில பாடல் காட்சிகள், பாடல் வரிகள், புத்தகங்கள், சினிமாக்கள் போன்றவற்றை பார்க்கும்போது இயல்பாகவே தூண்டப்படுகின்ற ஒரு உணர்ச்சி இவற்றை பார்க்கும்போது அதிகமாக தூண்டப்படுகிறது. ஆனால் இதை பெற்றோர்கள் உணர்வதில்லை. பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டிவியில பார்த்துட்டு, சரி பரீட்சை வந்துச்சு நீ போய் படி அப்படின்ட்டு பெற்றோர் போய் தூங்க போயிடுறாங்க. ஆனால் உணர்ச்சிகள் தூண்டி விடப்பட்ட இளைஞர்களால், இளம் பெண்களால் பாடத்துல மனம் லயிக்குமா? அப்படி லயிக்க முடியாத அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் தவறான செயலில் ஈடுபட தொடங்கி விடுகிறார்கள். சுய இன்பம் போன்ற தவறானவற்றில் ஈடுபடுகிறார்கள். பலவிதமான தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். இதன் காரணமாக பின்னாளில் அவர்கள் பல இழப்புகளுக்கு ஏற்கிறார்கள். பின்னால பல இழப்புகளுக்கு அவர்கள் தயாராகிறார்கள். ஏன்னா வயதான பிறகு இப்போ 17 வயதில் ஆரம்பித்த அந்த செய்கையினால் 30 வயது திருமணம் ஆகிற வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் சுய இன்பம் போன்றவற்றில் அதை இழக்கும் போது, ஏன்னா அது அவ்வளவு சத்து, ஒரு குழந்தை உருவாவதற்கு வேண்டிய அத்தனை சத்து பொருளும் இருக்கக்கூடிய ஒன்று. அதுல இருக்கும்போது அந்த இதானது, அந்த சத்து பொருள் தவறான வழியில் வீணாக செலவழித்தால் இழப்பு யாருக்கு? நமக்கு தான். இதை புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள் அவர்களை படி என்றும் மற்ற விஷயங்கள்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்துல இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. ஏன்னா 18 வயசு எங்க அப்பாக்கு, என்ன வயசு இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. இப்ப இல்ல, எங்க அம்மாக்கு 15 வயது திருமணம் பண்ணாங்க. அந்த காலத்துல திருமணம் பண்ணினா 19 வயதுல எங்க அண்ணன் பிறந்துட்டார். அப்பெல்லாம் பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒன்றை. ஆனா அப்பதான் எங்க அப்பா வந்து இன்டர்மீடியட் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்டர்மீடியட் படிச்சு பிஏ முடிச்சு பிஎல் முடிச்சு செக்ரட்டேரியட்ல வேலை வாங்குற வரைக்கும் அவங்க அப்பா காப்பாத்திட்டு இருந்தாங்க, பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா தற்கால சூழ்நிலை அப்படி இல்லை. அப்போ அந்த உணர்ச்சி வேகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது, அதற்கான பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. அதை தவறாக முறையில் பயன்படுத்தும் போது நிறைய பின்னாளில் அவர்கள் நிறைய துன்பத்தை அனுபவிக்க நேரிடுகிறது. முதல்ல நல்ல சத்துக்களை எல்லாம் வீணாக்குகிறார்கள் சுய இன்பம் போன்றவற்றால். அடுத்து இதனால் அவர்களுக்கு ஸ்பார்க் அவுட் 15 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆன பிறகு அதுல இருக்கக்கூடிய உயிர் அணுக்களின் சக்தி குறைந்து, எண்ணிக்கை குறைந்து விடுகிறது, ஸ்பார்க் அவுட் குறையுது. அதனால குழந்தை பேரின்மை. மேலும் இந்த மாதிரி செய்ததுனால ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் போன்ற விரைவு வெளியேற்றம், விந்து விரைவில் வெளியேற்றம், இந்த மாதிரியான துன்பங்களினால் இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. நிறைய டைவர்ஸ் எல்லாம் ஆகாததுக்கு காரணம் இந்த மாதிரியான பிரச்சனைகளினால்தான். இதையெல்லாம் நம்ம நல்லா வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த உந்து வேகத்திலிருந்து நம்மை சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. இப்போ இந்த காயகல்ப பயிற்சியில இருந்து, இந்த விந்துநாத சக்தியில இருந்து 8வதாக உயிர் அணுக்கள் குபு 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 குபுன்னு அதுல இருந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. நல்ல எனர்ஜியோட உற்பத்தி ஆகிட்டே இருக்கு, நிறைய வருது. டெஸ்டிஸ்ல இருந்து வந்த உயிர் அணுக்கள்
இந்த சத்து பொருள் அத்தனை இதுல இருக்கு. இதுல இருந்து குபுக்குன்னு வருது. இப்ப நம்ம விந்துநாத சக்தியை பத்தி இவ்வளவு தெரிஞ்சா போறோம், உயிர் சக்திக்கு போகலாம். அதுக்கு முன்னாக இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட். விந்துநாத சக்தி என்பது 15, 18, 20 வயதில் இருந்து 45 வயது வரையிலும் உற்பத்தி அதிகம். 45 இருந்து 60 வயது வரை உற்பத்தி கிடையாது, ஆனால் இருப்பு இருக்கும். 60 வயதுக்கு மேல குறைவான அளவு விந்துநாத சக்தி இருக்கும். ஆனால் கடைசியில் இறப்பது வரையில் விந்துநாத சக்தி வேணும். அது இறந்து விந்துநாத சக்தி முழுமையாக வெளியேறினால்தான் இறப்பு என்று சொல்லுவோம். அதுதான் மகர்ஷி சொல்லுவாங்க, பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினார். விந்து கழிஞ்சாதான் பிறப்பு, குழந்தை பிறப்பும் இருக்கு, இறப்பும், பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினார் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த இவ்வளவு அருமையான விந்துநாத சக்தியில் இருந்து 8வதாக உருவாவது குபு குபுன்னு நல்ல எனர்ஜியோட இருக்கக்கூடிய உயிர் அணுக்கள் அதுல இருந்து உற்பத்தி ஆகும். இப்போ அடுத்தது உயிர் அணுக்களுக்கு போயிடும். உயிர் என்பது அணுக்கள் தான் நம்ம உடம்புக்குள்ள உயிரா இருக்குன்னு முதல்லயே சொன்னேன். இப்ப அந்த உயிர் அணுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். உயிர் அணுக்கள் சுத்தும் போது உயிரினுடைய ஆட்டமோட தன்மை சுழற்சி, சுழன்று கொண்டே இருப்பது. எது சுழன்றாலும் அதுல இருந்து ஒரு எனர்ஜி வருது. ஹைட்ராலிக்ல நீர் சுழற்சினால மின்சாரம் வருது, காற்று ஆலை அங்கு சுத்தும் போது மின்சாரம். அதை போல அணு சுத்தும் போது நல்ல மின்சாரம் மாதிரி காந்த எனர்ஜி உருவாகும். அணு சுழலும் போது காந்தம் வருது, அதுதான் சக்தி, பயோ மேக்னட்டிசம் அல்லது ஜீவகாந்த சக்தி. இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் அணுக்கள் ஒரு 10,000 அணுக்கள் நல்ல தன்னைத்தானே சுற்றி கொண்டு அப்படியே அந்த எனர்ஜி தான் சுற்றுவதால உருவாக்குகிற எனர்ஜிய பாடியில உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் கொடுத்து கொண்டே வருது. அப்படியே ஒவ்வொரு செல்களுக்கும் கொடுத்து கொண்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி குறையுமா இல்லையா? குறைஞ்சி கொடுத்து கொண்டே வந்து கீழே வந்த கரையை மீண்டும் வித்து கரையத்தில் தோய்ந்து, வித்து கரையம்னா செக்ஸ் கிளாண்ட், அதுல என்ன இருக்கு? விந்துநாத சக்தி இருக்கு. வித்து கரையத்தில் தோய்ந்து தன்னை சார்ஜ் பண்ணிக்கிறது. எப்படி நீங்க செல்போனை சார்ஜ் பண்றீங்களோ அந்த மாதிரி சார்ஜ் பண்ணி கொண்டு மீண்டும் அது தன்னைத்தானே சுற்றி கொண்டே சுழன்று வருகிறது. தன்னைத்தானே சுற்றுதுன்னா எப்படி சுத்துது? இந்த அங்க பரட்சணம் பண்ணும்போது சுத்தியும் இல்லையா, தானும் சுத்திக்கிட்டே அப்படியே கர்ப்ப கிரகத்தையும் சுத்திட்டு வருதா இல்லையா? அந்த மாதிரி உயிரானது தான் சுழன்று கொண்டே நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு பகுதியும் சுத்திட்டு வருது. சுத்தும் போது ஒவ்வொரு செல்லுக்கும் எனர்ஜி கொடுத்துட்டே வருது, இந்த தன்னை காந்த ஆற்றலை கொடுத்துக்கிட்டே வருது. இப்படி கொடுத்து கொண்டே வந்து அது மீண்டும் வித்து கரையத்தில் தோய்ந்து தன்னை நல்லா சார்ஜ் பண்ணிட்டு திருப்பி சுத்துது. இப்போ ஒன்ன கவனிக்கணும், வித்து கரையத்துல இருக்கிற லிக்விடு நல்ல குவாலிட்டியும் குவான்டிட்டியுமா இருந்தாதான் இந்த அணுக்கள் சார்ஜ் ஆகும். பேட்டரி உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேட்டரியில ஒரு ஆசிட் ஊற்றுவாங்க. அந்த ஆசிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டில் வாட்டர் ஊற்றுவாங்க. கொஞ்ச நாள் அந்த அதுல 2 செப்பு கம்பிகளை இணைச்சிருப்பாங்க. அதுல எலக்ட்ரான் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி உருவாகும். ஆனா அந்த ஆசிட் நீர்த்து போனா சார்ஜ் வராது, பேட்டரி சார்ஜ் இல்லை அப்படின்பாங்க. பழைய காலத்து மோட்டார்ல எல்லாம் இந்த பேட்டரி சார்ஜ் ஆகல, மோட்டார் ஸ்டார்ட் ஆகல. அது லிக்விட் ரொம்ப இதா போச்சு, நீர்த்து போச்சுட்டு பேட்டரியை கலத்தி கொண்டு போய் மெக்கானிக் கிட்ட கொடுத்துட்டு வருவாங்க ஐயாலாம். அவன் ஒரு நாள் வச்சிருப்பான், பழச கொட்டிட்டு புதுசு ஊற்றி எந்த அளவு டிஸ்டில் வாட்டர் ஊற்றமோ எல்லாம் ஊற்றி ஒரு வாரம் வச்சான்னா, ஒரு நாள் வச்சானா 24 hours, மறுநாள் போனால் பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருக்கும். அதை எடுத்து கொண்டு வந்து வச்சு கார் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய வித்து கரையத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்தானது நீர்த்து போகாம
குறையாமல் நல்ல குவாலிட்டியோட, அளவு இல்லாமல் அளவு குறையாமல் நல்ல குவான்டிட்டியோடவே இருந்தாதான் உயிரணுக்கள் தோய்ந்து தன்னை நல்லா சார்ஜ் பண்ணிட்டு அது பூரா உடம்பு பூரா சுத்திட்டு வரும். அது சுத்தினாதான் எனர்ஜி கிடைக்கும். அது சுத்தும் போதுதான் ஜீவகாந்த சக்தியை கொடுக்கும். நமக்கு சக்தி வேணுமா வேண்டாமா? அந்த சக்தியை கொடுக்கும். ஆமா, உயிர் உயிருங்கிறன உயிர் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. டாக்டர் பார்த்துக்கார? டாக்டரும் பார்க்கலாம். ஏன் பார்க்க முடியாது? ஏன்னா அணுவையே பார்க்க முடியாது. விஞ்ஞானிகளை மைக்ரோஸ்கோப்ல கூட பார்க்க முடியாது. அணுதான உயிரா இருக்குன்னு சொல்றேன். ஆனா நம்மளுடைய சித்தர்கள்ல திருமூலர் அதுக்கு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. மேவிய ஜீவன் சொல்லணும்னா, மேவிய ஜீவன் வடிவது சொன்னால் கோவின் மயிர் ஒன்று. கோன்னா பசு. பசுவோட ரோமம் எல்லா ரோமத்தை விட ரொம்ப சின்னது. பசுவினுடைய ரோமத்தை எடுத்து அது என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ் அதை வெட்டி அதை முதல்ல 100 கூறு போடணும். கற்பனை தான் பண்ண முடியும். 100 கூறு போட்டு அந்த 100ல ஒன்றை எடுத்து திருப்பியும் 1000 கூறு போடணும். மேவிய ஜீவன் கூறு 100,001. அவ்வளவு இது அவ்வளவு நுண்ணியது. இது அவர் அனுமானத்துலதான் சொல்றாரு, பார்க்க முடியாது. அப்பன்னா உயிருங்கிறது எவ்வளவு நுண்ணியது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொன்னேன். அப்ப அவ்வளவு நுண்ணிய அந்த அணு இதுக்குள்ள தோஞ்சு வரும்போது எனர்ஜி எடுத்துக்கிட்டு அந்த எனர்ஜி நம்ம பாடி ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கு. அது இருந்தாதான் நீங்க சொல்லுவீங்களா இல்லையா, எனக்கு எனர்ஜி இல்லை, நோய் 2 நாளா காய்ச்சல்ல படுத்துட்டேன், அதனால சக்தியே இல்லை, சக்தியே இல்லப்பா, நிறைய வேலை செஞ்சுட்டேன், சக்தியே இல்லை, டயர்டா இருக்கு. அந்த சக்தியை கொடுக்கறது இந்த அணுக்கள் தான். அப்போ அந்த சக்தி எவ்வளவு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியுதா? நம்ம எந்த செயல் செய்யணும்னாலும் சக்தி வேணும். இப்போ உயிரை பத்தி இவ்வளவு தெரிஞ்சது போதும். உயிர் ரொம்ப மெல்லியதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த உயிர் சுழற்சியினால சக்தி வருது. அந்த சக்திக்கு பேரு ஜீவகாந்த சக்தி. இப்போ சக்திக்கு போயிடுவோம். சக்திக்கு போகும்போது சக்தி என்பது என்ன, எதுலெல்லாம் நீங்க அந்த சக்தியை செலவழிக்கிறீங்க? பேசுறதுக்கு சக்தி வேணும். நான் பேசுறதை கேட்கறதுக்கு உங்களுக்கு சக்தி வேணும். உட்கார்றது கூட சக்தி வேணும். கையாட்டுறதுக்கு சக்தி வேணும். வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்கு சக்தி வேணும். எல்லாத்துக்கும் சக்தி வேணும். சமையல் பண்றதுக்கு சக்தி வேணும். அப்போ உங்களுடைய அனைத்து இயக்கமும் மனதால். இதெல்லாம் நீங்க எப்படி செய்வீங்க? மனதால தான் செய்வீங்க. நீங்க நினைக்கிறீங்க இந்த உடம்பு செய்துன்னு, இந்த வேலையெல்லாம் உங்க உடம்பு செய்துன்னு நினைக்கிறீங்க. மனம் தான் செய்யுது. நான் இன்னைக்கு சீக்கிரம் சமைக்கணும், இன்னைக்கு காய்கறிப்பத்துக்கு போகணும், அதனால மடமடா சமையல் செஞ்சு வச்சிடணும், வச்சுட்டு நடந்து போகணும், நடக்கணும்னு உங்க காது உங்க மனம் தான் சொல்லுது. அதுக்கப்புறம் இங்க வந்தவங்க உட்காருறீங்க, புக்கு கொடுக்குறாங்க, பாக்குறீங்க, நான் சொல்றதை கேட்குறீங்க. அப்போ மனம் இயங்குகிறது. இயக்கம்னா வேலை செய்யும். மன இயக்கத்திற்கு சக்தி செலவாகிறது. ஆனா உடலுக்கு ஒரு சக்தி செலவாகுது. உடல் சில வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது? உங்களை கேட்காமலே செய்யுது. என்ன வேலை செய்யுது? நடக்கிறது நீங்க நினைச்சா நடக்கலாம். நீங்க மனசு வைக்கலைன்னா நடக்க வேண்டாம். உடல் என்ன வேலை செய்யுது தெரியலையா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்ட், எனக்கு கொஞ்ச நேரம் சக்தி இல்லை, நான் கொஞ்ச நேரம் பண்ணாம இருக்கிறேன், பம்ப் பண்ணாம இருக்க ரத்தத்தை, அப்படின்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். எனர்ஜி இல்லைன்னு கொஞ்ச நேரம் நான் எனர்ஜி இல்லை, சக்தி இல்லை, நான் கொஞ்ச நேரம் பம்ப் பண்ணலைன்னா போச்சு. லங்ஸ் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டு ஆக்சிஜனை இழுக்குது. அது ஒரு நிமிஷம் பண்ணலைன்னா மூச்சு திணறுது. சரி, இரைப்பை என்ன பண்ணுது?
விதமான வேலை நடக்குது. ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். நம்ம கேட்காம அட்டானமஸ் தன்னிச்சையாக செயல்படுகிற வேலை உடல் உள் உறுப்புகள், உடலுக்குள்ள இருக்கிற உறுப்பு வேலை செய்யுது. வெளியில இருக்கிறது மனம் நினைச்சு வேலை செய்யும். இப்ப நீங்க இங்க காலையில இருந்து இந்த வேலையெல்லாம் செய்வீங்க, கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு எனர்ஜி வேணும், இருந்தாதான் கேட்க முடியும். எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் போறீங்க, நல்லா சாப்பிடுறீங்க, திருப்பி ஏதோ வேலை பண்றீங்க, ராத்திரி சாயந்தரம் யாரோ கெஸ்ட் வராங்க, ஃப்ரெண்டு வராங்க, ரிலேட்டிவ்ஸ், அவங்களோடலாம் பேசிட்டு இருக்கும்போது வந்த ஃப்ரெண்டு ஒரு இதை கொடுத்தாங்க, ஒரு சிடி கொடுத்தாங்க. புதுசா என்ன படம், லிங்கா வரப்போற லிங்கா திருட்டு சிடி கிடைச்சதுன்னு பணம் கொடுத்துட்டாங்க. யாருக்கும் தெரியாம நைட்டு பார்த்துட்டு கொடு அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு கட்டாயம் நாளைக்கு காலையில உங்கள்கிட்ட கொடுத்துறான்னு சொல்லிட்டு டிவி போட்டுட்டு ரொம்ப ரெடியா சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காருவீங்க. 10 நிமிஷம் பார்ப்பீங்க, அரை மணி நேரம் பார்ப்பீங்க, 1 மணி நேரம் பார்க்கறதுக்குள்ள என்ன பண்ணுவீங்க? தூங்கிடுவீங்க. சின்ன பிள்ளைங்க வேணா பார்க்கலாம், ஏன்னா அவங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. நமக்கெல்லாம் கொஞ்சம் குறை, நம்மளாம் தூங்கிடுவோம். எனர்ஜி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வேணா அதை செலவு பண்ணிட்டேன்னா ஜாஸ்தியா இருக்கு. அதனால அவங்களுக்கு ஏன் நம்ம தூங்குறோம்? எனர்ஜி இல்ல, கரண்ட் கம்மியா இருக்கு, நீ தூங்கு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு இல்ல. கரண்ட் கட்டு கவர்மெண்ட் மட்டும் செய்யல, நம்ம உடம்பே செய்யும். உடம்பே உள் உறுப்புகள் செயல்படுவதற்கான அளவு கொஞ்சம் தான் இருக்கு. உயிரின் சுழற்சியா ஜீவகாந்த உற்பத்தி. உற்பத்தி காலையில இருந்து இவ்வளவு நேரம் செலவழிச்சிட்டீங்க, இப்போ இருப்பு கொஞ்சமா தான் இருக்கு. இது உள் உறுப்புகளுக்கு வேணும். நீ கையாட்டி காலாட்டி கேட்கற இதுக்கெல்லாம் வேண்டாம், பேசாம படுத்துறோம். படுத்த உடனே இந்த மனம் விரும்பி செய்யற செயல் எதுவும் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்கெல்லாம் கரண்ட் இருக்கு, அது வேலை செய்யும். கவர்மெண்ட் கட் பண்ணல, உடம்பே கட் பண்ணுது. அதான் தூங்குறோம். நம்ம நல்லா தூங்குறீங்க, தூங்கி எந்திரிக்கும் போது உற்பத்தி அதே அளவு உற்பத்தி. செலவு ஒரு செலவு தான், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் செலவு இருக்கு. ஆனா மீதி இருக்கிறது நல்ல சேமிப்பு, நிறைய எனர்ஜி வந்து சேர்ந்துட்டே வருது. நல்லா சேர்ந்த உடனே காலையில எந்திரிக்கும் போது நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி நிறைய இருக்கு. எனர்ஜி நிறைய இருக்கிறதுனால அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஹவுஸ் போயிட்டான்னா இன்னைக்கு ரொம்ப ஒண்ணு வேலை இருக்கு, இன்னைக்கு என்ன செய்யலாம், நீங்க இன்னைக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு நல்ல பிரியாணி செய்யலாமா, வேற நல்ல ஹெவி ஃபுட் ஏதாவது தயார் பண்ணலாமா, இல்லை சின்ன பிள்ளைங்கன்னா வேற எங்கேயாவது போகலாமா, டென்னிஸ் விளையாட போகலாமா, கிரிக்கெட் விளையாட போகலாமா, இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகலாமா. ஏன்? எனர்ஜி நிறைய இருக்கிறதுனால அதை செலவழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு ஏற்படுது. எனர்ஜி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? எங்கேயும் போவானா, நான் வரல, கார் வச்சு கூப்பிட்டா கூட நான் வரல, நான் பேசாம வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். இந்த பரு உடல், இந்த உடம்பு எல்லா வேலையும் செஞ்சு நல்லா இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கணும். ஏன்னா நோய் வந்ததுன்னா முட்டு வலி வந்தாலும் சரி, லேசா காய்ச்சல் வந்தாலும் சரி, மெட்ராஸை வந்தாலும் சரி, எங்கேயும் போக முடியாதா இல்லையா? அப்ப அதெல்லாம் வராம இந்த பரு உடல் நல்லா இருக்கணும்னா எது நல்லா இருக்கணும்? நிறைய இருக்கணும், ஜீவகாந்த சக்தி நிறைய இருக்கணும், எனர்ஜி நிறைய இருக்கணும். ஜீவகாந்த சக்தி நிறைய இருக்கணும்னா என்ன இருக்கணும்? உயிர் சக்தி நிறைய இருக்கணும். ஜீவகாந்தத்தை ப்ரொடியூஸ் பண்றது எது? உயிர் அணுக்கள் தானே ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அது நிறைய இருக்கணும், உயிர் அணுக்கள் நிறைய இருக்கணும். உயிர் அணுக்கள் நிறைய இருக்கணும்னா விந்துநாத சக்தி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியா இருக்கணும். இந்த பருவுடல் நல்லா இருக்கணும்னா நமக்கு நிறைய ஜீவகாந்த சக்தி இருக்கணும். நிறைய ஜீவகாந்த சக்தி இருக்கணும்னா லைஃப் ஃபோர்ஸ் நல்லா நிறைய உயிர் அணுக்கள் இருக்கணும். நிறைய உயிர் அணுக்கள் இருக்கணும்னா
நம்முடைய செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்லப்படுகிற விந்தனாதி சக்தி நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும், குவான்டிட்டியாகவும் இருக்கணும். அதனுடைய தன்மை நீர்த்து போகாமல் இருக்கணும். அதை நல்ல அளவோடு, தேவையான அளவோடு இருக்கணும். அதுதான் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. அது ரெண்டும் இருந்ததுன்னா நிறைய உயிரணுக்கள் இருக்கும். நிறைய உயிரணுக்கள் இருக்கணும்னா இருந்தா உங்களுடைய சக்தி நிறைய இருக்கும். சக்தி நிறைய இருந்தா உங்க பிசிக்கல் பாடி வலுவுடன் நல்லா இருக்கும். இதற்கான பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. அந்த பயிற்சியை செய்யும் போது உங்களுடைய விந்துநாத சக்தி சேமிக்கப்படுகிறது. விந்துநாத சக்தி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆகுது. அது குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆனால் நிறைய உயிர் அணுக்கள் அதுல இருந்து உற்பத்தி ஆகுது. நிறைய உயிரணுக்கள் வந்தா நிறைய எனர்ஜி இருக்கும். நிறைய சக்தி இருந்ததுன்னா உங்க பிசிக்கல் பாடி நல்லா இருக்கும். அதற்கான பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. இதை புரிஞ்சுட்டா, இது எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா, இதை புரிஞ்சுட்டீங்கன்னா தான் நீங்க இதை விடாம செய்யணும். செய்யறதுக்கு 5 நிமிஷம் தான், ஆனா செய்யறத மறந்துடுவீங்க. அதை மறக்காம இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு விளக்கம். ஏன்னா விளக்கத்தை கேட்ட பிறகாவது விடாம செய்யணும். இப்ப அடுத்த ஒண்ணு, இந்த ஜீவகாந்த சக்தி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லியாச்சு. அது எப்படி செலவழிக்கிறது அது பார்க்கணும்ல. மனதால தான் இதை செலவழிக்கிறோம். நம்முடைய சக்தியை எப்படி செலவழிக்கிறோம்? நம்முடைய மனதால தான் அதிகம் செலவழிக்கிறோம். ஏன்னா உறுப்புகள் செலவு செய்வது, அதுக்கு என்ன செலவழிக்கணுமோ அதை மட்டும்தான் செலவழிக்கணும். காற்று எந்த அளவுக்கு பம்ப் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அவ்வளவுதான் எடுக்கும். அதே மாதிரி இது எவ்வளவு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் லங்ஸ் எடுக்கும், இறைப்பு எடுக்கும், எல்லாம் எடுக்கும். ஆனால் மனம் தான் அதிகமாக செலவு செய்கிறது. சரி, மனம் எப்படி செலவு செய்யுது? அதுதான் 5 விதமாக ஜீவகாந்த சக்தியை செலவு செய்கிறது. அந்த 5ஐயும் நம்ம அளவுபடுத்திட்டோம்னா எனர்ஜி நமக்கு நல்லா இருக்கும். இப்போ காசு இருக்கு, வீட்டுல பணம் வருமானம் வருது, சம்பளம், அதை நம்ம அளவோட செலவழிச்சோம்னா நல்லா இருக்கும். ஜாஸ்தியா செலவழிச்சீங்கன்னா கஷ்டம், நமக்கு தான் கஷ்டம். அதே மாதிரி நம்முடைய ஜீவகாந்தத்தை மனதால நம்ம செலவழிக்கிறத அளவு முறை கொண்டு வரணும். எதுலலாம் அளவு முறை? உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உறவு, எண்ணம். இந்த 5 வகையிலும் நாம சக்தியை செலவழிக்கிறோம். அந்த சக்தியை செலவழிப்பதுல நம்ம அளவோடு இருக்கணும். இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப முதல்ல சொன்னது உணவு. உணவு சாப்பிட்டா சக்தி தானே வரணும் இல்லையா? சக்தி வரணும்ல. ஆனா சக்தி குறையும் நான் சொல்றேன். ஏம்மான்னு கேட்க மாட்டீங்களா? இப்ப இன்னைக்கு இங்க வந்துட்டீங்க, இல்ல ஞாயிற்றுக்கிழமை நல்ல வீட்டுல பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், இன்னும் நிறைய என்னென்னமோ இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, வடை, பாயாசம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. எல்லாம் சாப்பிட்ட உடனே நல்ல எனர்ஜி இருக்குன்னு போய் விளையாட போய் என்ன பண்ணுவீங்க? அதான் நல்லா சாப்பிட்டீங்க. சாப்பிட்ட உடனே சக்தி வராது. சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணிப்பதற்கு எனர்ஜி வேணும். ஜீரணம் செய்வதற்கு எனர்ஜி நிச்சயமா வேணும். அந்த ஜீரணம் செய்வதற்கு நீங்க எனர்ஜிய ரொம்ப வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நீங்க அளவோட சாப்பிடணும். இந்த அளவோட சாப்பிட்டா நல்ல எனர்ஜி இருக்கும். கொஞ்சம் அளவுக்கு மேல சாப்பிட்டா சக்தி பூரா அதுக்கு செலவாகுது. மற்ற வேலைக்கெல்லாம் சக்தி ரொம்ப இல்ல, சாப்பிட்டோம்னா தூக்குறோம். அதன் காரணமாக உடம்பு ஒபிசிட்டி வருது, உடம்பு பருமனாகுது, உடல் பருமனை அதுக்கு வேற நடக்க. நீங்க தான் பாத்துருக்கீங்கல்ல, பருமனானவங்க படிக்கட்டுல ஏறுறதுக்கு என்ன பண்றாங்க? நின்று ஏறுறாங்க. ஒல்லியா இருக்கவங்க குடுகுடுன்னு ஏறிடுறாங்க. ஏன்? ஏறுவதற்கு கூட சக்தி வேணும். உடல் பருமனை வச்சுக்கிட்டு ஏறுறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆக எந்த அளவுல உணவுங்கிறது ஒரு அளவு முறையோட இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது,
நம்ம உணவில 3 விதமான உணவு சொல்றாங்க. ராஜச, தாமச, சாத்வீக. இதுல ராஜச அப்படிங்கிறது இந்த நிறைய காரம், எண்ணெய், ஸ்பைசஸ், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு, எண்ணெய் எல்லாம் போட்டு, காரம் எல்லாம் போட்டு சாப்பிடுற உணவை அதிகமாக சாப்பிட்டா எனர்ஜி நிறைய செலவாகும். அதோட இல்லாம ஸ்பைஸ் எல்லாம் ஜீரண உறுப்புகளை சாட்டையால் அடித்து வேலை வாங்கும். அதனால என்ன, என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடலாம். தினம் தலப்பாக்கட்டு பிரியாணி, தினம் விஜயவாடா பிரியாணின்னு, அஞ்சப்பர் பிரியாணி எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. என்ன அதை சாப்பிட்டா நமக்கு சக்தி, எனர்ஜி ஜாஸ்தியா செலவாகும். அதனால அளவோட சாப்பிடணும். அந்த ராஜச உணவை எப்போது வரைக்கும் எடுத்துக்கணும். அடுத்தது தாமச உணவு. தாமச உணவுன்னா நம்ம எதெல்லாம் கூடாதோ அதான் பண்றோம். அதாவது பழைய உணவு. பழைய உணவுல உயிர் அணுக்கள் இருக்காது, எல்லாம் செத்து போயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஜோரா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்து அது சூடு பண்ணி சுவை மட்டுமே உணர்ந்து கொண்டு அதனுடைய உயிர் சக்தி இழந்த உணவை நம்ம சாப்பிடுறோம். நம்மளாவது பரவாயில்ல, ஏதோ வீட்டுல 2 நாள் வீட்டு இதுன்னு. ஆனா ஃபாஸ்ட் ஃபுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹவு கேன் ஹி கிவ் ஃபாஸ்ட்? அவ்வளவு ஃபாஸ்டா நீங்க போய் கேட்கறத எப்படி கொடுக்க முடியும்? சோறு முதற்கொண்டு நேற்று வச்சு உள்ள ஃப்ரிட்ஜில் இருக்கும், எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கும். கேட்ட உடனே இருப்பு சட்டியில இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், இதை கொஞ்சம், அதை கொஞ்சம் போட்டு எல்லாம் போட்டு சூடு பண்ணி 2 குறுக்கி ஒரு கேரட்டு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு கொண்டாந்து கொடுத்துருவோம். ஒரு விதமான சத்துமே இருக்காது அதுல. டேஸ்ட் இல்ல, சத்து இல்லைன்னா நான் சொன்னேன். டேஸ்ட் இல்லைன்னு சொல்லல, சத்து பொருட்கள் இல்லை, உயிர் அணுக்கள் இல்லை. ஏன்னா நமக்கு தேவை உயிர் அணுக்கள் இல்லையா? அணுக்கள் இருந்தா தானே உங்களுக்கு எனர்ஜி இருக்கும் நிறைய. அணுக்களே இல்லைன்னா அதுல செத்து போயிருக்கும். ஆனா ஃப்ரெஷ் ஃபுட், ஃப்ரெஷ் ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ் இதுலலாம் நல்ல உயிர் அணுக்கள் இருக்கும், அதை சாப்பிடலாம். தாமசங்கிறது பழசு. பழசை சாப்பிடும் போது அதுல எல்லாம் மந்தத்தன்மை வரும். பழைய உணவு சாப்பிடும் போது மந்தத்தன்மை வரும். நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த எருமை மாட்டு பால் அதெல்லாம் குடிச்சாக்கா, பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிடும் போது ஒரு விதமான மந்தமாக உடல் லெத்தார்ஜி, அந்த இது இல்லாத தன்மை, ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மை வந்துவிடும். ஆக உணவுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது உறக்கம். உறக்கம்ங்கிறது ராத்திரி 9லேருந்து 10 மணிக்கு படுத்து காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா போயிடுச்சு. 12 மணி வரைக்கும் படுத்து முடிச்சிருந்து அதுக்கு மேல படுத்து காலையில 8 மணி வரைக்கும் எழுந்திருக்கிறாங்க. அப்போ அதிகாலை நேரத்துல தான் நல்ல எனர்ஜி கிடைக்கும். அந்த ஓசோன்ல இருந்து நிறைய நல்ல எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியை யாருமே அதை தெரிந்து கொள்றதில்லை. உறக்கம்ங்கிறது அளவுக்கு மேலேயும் வேண்டாம், உறங்காமலும் இருக்கக்கூடாது. உறங்காம இன்சோம்னியானா அதுவும் கஷ்டம். அளவோட உறக்கம் இருக்க வேண்டும். நேரத்தோடு உறங்கி நேரத்தோடு எழுந்திருக்கணும். அதுல இங்க நிறைய வயதானவங்கள்லாம் இருக்காங்க. உறக்கம் வரவில்லை என்று கவலைப்படாதீங்க. ஏன்னா வயதான பிறகு நமக்கு மேனுவல் லேபர், உடல் உழைப்பு கிடையாது. அதனால உறக்கம் கொஞ்சமாக இருந்தாலும் போதும். ஓரளவுக்கு உறங்குனா நமக்கு போதும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம். அதுக்கு பிறகு தூக்கம் வரலையா, ஐயோ தூக்கம் வரலையேன்னு படுத்து பிறண்டிட்டு இருந்தா எனர்ஜி தான் போகும், சக்தி தான் போகும். பேசாம உட்காந்து ராமா ராமா, சிவா சிவா, முருகா முருகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல புக் எடுத்து படிங்க, இல்ல யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா டிவி வச்சு பார்த்துக்கிறீங்க. தூக்கம் வரலேன்னு கவலைப்படாது. கவலைப்பட்டா எனர்ஜி போகுது, அது குறையும். தூக்கம் குறையத்தான் செய்யும் வயதானார். ஆனா கவலை வரட்டாலும் குறையும். அப்ப அந்த கவலைப்படாமல் இருந்து நம்ம தூங்குவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்கன்னா அவங்க 10 மணி நேரம் தூங்கலாம். ஆக உறக்கம் என்பது தூங்காமலும் இருக்கக்கூடாது, ரொம்ப நேரமும் தூங்குனா அதுவும் மந்தத்தன்மை வந்துடும். அடுத்தது உழைப்பு. உழைப்பு என்று எடுத்துக்கொண்டோமானால் நாம் கடைசி வரைக்கும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் கை கால் உடம்புல இருந்து மூளை வரைக்கும் வேலை செய்யும்.
செஞ்சாதான் எல்லாம் ஆக்டிவா இருக்கும். ஏன்னா இங்க நாங்கெல்லாம் வயசானவங்கலாம் இங்க நிறைய இருக்கோம். முட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு நடக்க முடியலன்னு உட்கார்ந்தா வெரி குட், இன்னும் அதிகமா தான் முட்டு வலி வரும். ஆனா முட்டு வலியோட கூட சகிச்சுக்கிட்ட சின்ன வலி, அதை சகிச்சுக்கிட்டே வலிக்குதுன்னு சொல்லிட்டே நீங்க நடமாடிட்டே இருங்க. உங்களால உற்சாகமாக இருக்க முடியும், எல்லா இடத்துக்கும் வர முடியும், இங்க வர முடியுது, எல்லா இடத்துக்கும் போக முடியுதா இல்லையா? எப்படி அதை கொஞ்சம் தாண்டிக்கிறீங்க. ஆனா வரீங்க. நீங்க வலின்னு சொல்லி உட்கார்ந்தீங்கன்னா வீட்டுல உட்கார்ந்து போறதான். அப்போ எந்த வகையிலும் உழைப்பு என்பது மிக மிக தேவை. வயசாயிட்டுங்க மருமக வந்துட்டா அவ சமைச்சு போடுவான்னு உட்காராதீங்க. நீங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருங்க. அதே போல மூளைக்கும் வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மூளை இந்த டிவி பார்க்கறதுனால மூளை வேலையை செய்யல. நம்ம வேலை செய்யல, மூளை வேலை செய்யல. அவன் எவனோ வேலை செஞ்சு எவன் மூளையோ வருது, அதை நம்ம கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்ம மூளை டம்மி ஆயிடுது. மூளை வேலை செய்யாவிட்டால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அல்சைமர்ஸ் டிசீஸ் என்ற வரும்போது, சுத்தமாக ஞாபக மறதி இல்லாமல் போகும்போது சாப்பிட்டதே ஞாபகம் இருக்காது, சாப்பிடலன்னு சொல்லுவோம். ஒருத்தர் வயசானவர், அவருக்கு 70 வயது, ஞாபக மறதி டிசீஸ், அல்சைமர்ஸ் டிசீஸ். அவர் 6 மணிக்கே எழுந்திரிச்சிட்டார். 5 மணிக்கே தூக்கம் வரல. மருமக எழுந்த உடனே காஃபி கொடுக்குறாங்க, குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு திருப்பி உட்காந்துருக்காரு. மகன் 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறார். மகன் எந்திரிச்சு பல்ல தேய்க்கும் போது இவருக்கு காஃபி குடிச்சது மறந்து போச்சு. மெதுவா போறாரு, காஃபி வேணும்பா. காஃபி இன்னும் குடிக்கலையாப்பா நீங்க? இல்லப்பா நான் இன்னும் குடிக்கல. மகனுக்கு அப்பா நீங்க தான் 5 மணிக்கே எந்திரிச்சுக்கிறீங்களே. உடனே கொண்டாட்டிட்டு திரும்ப, ஏண்டி அவர் தான் 5 மணிக்கே எந்திரிச்சுவாரு, முதல்ல அவருக்கு காப்பி கொடுக்க கூடாது அப்படின்னு கோபமா திட்டுறாரு. அந்த அம்மா என்ன சொல்றாரு, ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அவருக்கு காப்பி. அப்பா அவர் என்ன சொல்றாரு, எங்க அப்பா என்ன பொய்யா சொல்றாரு, அவர் கொடுக்கலன்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? 3 பேருக்கும் பயங்கர சண்டை கணவன் மனைவிக்குள்ள. இப்ப யார் சொன்னது தப்பு பொய்? எல்லாரும் உண்மைதான் சொன்னாங்க. இங்க எது தவறு? அவருடைய ஞாபகம் மறதி. இதுதான் ஏற்படும். இது ஆரம்ப நிலை. இன்னும் அதிகமான இதுக்கு போனா அதோடைய எக்ஸ்ட்ரீம் எண்ட் என்னன்னா, பாத்ரூமும் தெரியாது, டாய்லெட்டும் தெரியாது, டிராயிங் ரூமும் தெரியாது, ஞாபகம் இருக்காது. குழந்தையாக மாறி விடுவார்கள். அவங்க மைண்ட் அந்த அளவுக்கு அது போயிடும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வியாதி. இந்த நிலையை மாற்றக்கூடிய பயிற்சி காயகல்ப பயிற்சி. நான் அதெல்லாம் அந்த பயிற்சியின் போது அது தெளிவா சொல்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி இந்த காயகல்ப பயிற்சி, ஞாபக மறதியை எடுக்கக்கூடிய பயிற்சி. ஆக உழைப்புங்கிறது மூளை எப்பவும் ஏதாவது பஜனை பாட்டாவது பாடுங்க, ஏதாவது பேசுங்க, ஏதாவது செய்யுங்க, கைவேலை செய்யுங்க, மணி போக்கத்தை செய்யுங்க, தையல் செய்யுங்க, ஏதாவது படிங்க. ஆனா டிவியை மட்டும் பார்த்துக்கிட்டு உட்காராதீங்க. அப்படியே டிவியை பார்த்தாலும் சவுண்டை ஃபுல்லா குறைச்சுங்க. சவுண்டை ஃபுல்லா குறைச்சோம்னா வராது. உங்க மைண்ட்ல இந்த கதாபாத்திரம் என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க கற்பனை பண்ணுங்க. அப்போ உங்க மூளைக்கு வேலை தானே. இவன் என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா இந்தி சீரியல் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டார் டிவி அதுல எல்லாம் இந்திய போட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது. ஆனா நீங்க உங்க மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இவன் என்ன சொல்லியிருப்பாங்க, இவன் இப்படி கோவப்படுவானு, அப்ப இப்படி சொல்லி உங்க மைண்ட் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். மூளை வேலை செய்கிறது. மூளைக்கு வேலை கொடுங்கள். இந்த 6 வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை, நம்மளும் பண்ணலாம். அதெல்லாம் தான் மூளைக்கு வேலை. அப்புறம் கிராஸ்வேர்டு பசில், இதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா மூளை ஆக்டிவா இருக்கும். மூளை அரசியல்வாதியெல்லாம் எத்தனை வயசானாலும் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்கல்ல, அவங்க மூளை நல்லா இருக்குல்ல. எப்படி
எந்த நேரமும் நாக்காளி வந்துருமா அவங்க அதே சிந்தனையில எல்லாத்தையும் அவங்க வெரி ஆக்டிவா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நல்லா ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஆனா நம்மளும் அதே மாதிரி மூளையை எந்த நேரமும் ஆக்டிவா வச்சுக்கணும். அதுதான் உழைப்பு. உடல் உறவுங்கிறது ஒரு விந்துநாத சக்தி உற்பத்தி என்பது வயதை பொறுத்து உற்பத்தின்னு சொன்னேன். உண்ணுகின்ற உணவை பொறுத்து உற்பத்தி. அப்புறம் தேவைங்கிறது வேற, மனநிலைங்கிறது வேற. அதனால ஒரு எல்லை கட்டி இது சொல்ல முடியாது. ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை உறவு கொண்டால் போதும் என்பது உண்டு. இந்த புஸ்தகத்துல உள்ள இருக்கு. அதை மற்றவங்க படிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க இதுல இருக்கிறத. ஏன்னா ஒருத்தருக்கு 3 இட்லி சாப்பிட்டாலே போதும், வயிறு நிறைஞ்சிடும். சிலருக்கு 8 இட்லி சாப்பிட்டாதான் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால இதையெல்லாம் ஒரு வரையறைப்படுத்தி இத்தனை முறைதான் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இதை படிக்கும் போது நீங்களாக புரிந்து கொள்வீர்கள். அந்த சக்தியை செலவழிக்க கூடாது, அனாவசியமாக அதனுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணம். அடுத்தது எண்ணம். எண்ணத்தினால நம்மளுடைய எனர்ஜி ரொம்ப போகுது. கவலைப்பட்டா ரொம்ப போகுது, பொறாமப்பட்டா அதுக்கு மேல போகுது. ஒருத்தருக்கு பிபி, அவர் ஆபீஸ்ல இருந்து வரும்போது கார்ல தான் வராரு. கார்ல டாக்டர்கிட்ட போய் உடம்பெல்லாம் காமிக்கிறாரு. அவர் பார்த்துட்டு உங்களுக்கு பிபி எல்லாம் நல்லா நார்மலா இருக்கு, ஒன்றும் இல்லை, நீங்க நல்லா இருக்கீங்க, அதே டோசேஜ் மருந்தை கண்டினியூ பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு அப்படி கராட்டால உட்கார்ந்துட்டு பேப்பர் எடுத்துட்டு பாக்குறாரு. எதிர்த்த வீட்டுல ஒரு புதுசா ஒரு ஜைலோ நிக்குது. ஜைலோ கார் நிக்குது. உடனே பையனை கூப்பிடுறாரு. என்னப்பா அது, எதிர் வீட்டுல யார் வந்திருக்காங்க, புது ஜைலோ நிக்கிறாரு. எடுத்த வீட்டுக்காரன் பங்காளி, இல்லப்பா புது கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. புது கார் வாங்கியிருக்காங்களா அப்படின்னாரு. நெஞ்ச புடிச்சாரு, அப்படியே மயக்காயிட்டாரு. பையன் உடனே அவசரமா பயந்து போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணா, டாக்டர் என்னது இப்பதானே எல்லாம் செக் பண்ணேன், அப்பா நல்லா தானே இருந்தாரு, இதோ வரேன். உடனே பார்த்தா பிபி அவ்வளோ ஷூட் ஆகி அவருக்கு கொஞ்சம் மைல்டா ஹார்ட் அட்டாக் வரும்படியா பண்ணிடுச்சு. எது பண்ணிச்சு? எதிர் வீட்டு கால் பொறாமை பண்ணிடுச்சு. இதனால இந்த எண்ணத்துல நல்ல எண்ணங்கள் இருந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். இது ரொம்பவும் எப்பவும் நம்ம இத மனசுல வச்சுக்க வேண்டியது. ஆக இதை நம்ம எப்பவுமே மறக்காம இருக்கணும். இப்போ இந்த அளவு இப்ப இத பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சா? இது எதுக்காக சொன்னோங்கிறத கவனிங்க. இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற இத்தனைக்கும் நம்ம பயிற்சி செஞ்சோம்னா நல்லது. 5 நிமிஷம் நான் சொன்னது 1 hour சொல்லியிருக்கேன். 5 நிமிஷம் நீங்க பயிற்சி செஞ்சீங்கன்னா இது எல்லாமே நல்லா இருக்கும். இந்த பயிற்சி காயகல்ப பயிற்சி செஞ்சா இந்த 5 நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது முதுமையை தள்ளி போடும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது எப்படி தள்ளி போடும் முதுமையை? இப்போ இந்த உயிரானது ரொம்ப சின்னதுன்னு சொன்னோம். கோவில் மயிரை 1000த்துல ஒரு கூறு போட்டாக்கா அந்த 1 லட்சத்துல ஒரு கூறு போட்டா அந்த அளவுன்னு சொன்னோம். அதனால என்ன பண்ணுதுன்னா உடல்ல விட்டு உயிர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போய்கிட்டே இருக்கு. உடலை விட்டு உயிர் போயிட்டே இருக்கு. உயிர்ங்கிறது ஒண்ணு இல்லை, கோடிக்கணக்கான அணுக்கள், பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் நமக்குள்ள உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிராக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த உயிர் அணுக்கள் உடலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கொண்டே இருக்கு. உடலை விட்டு அப்படி போகுது. நம்ம கோவப்படும் போது, யாரையாவது திட்டும் போது, பராட்படும் போதெல்லாம் அந்த உயிர் அணுக்கள் போகுது. அதே மாதிரி செல்கள் எல்லாம் உயிரை விட கொஞ்சம் கனத்தது தானே. செல்கள் எல்லாம் புவி ஈர்ப்பின் காரணமாக கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது.
அதனாலதான் பிறந்த உடனே அல்லது ஒரு 12-13 வயசுல வழின்னு வாழைத்தண்டு மாதிரி இருக்கிற கையானது 40 வருஷம் ஆனது எப்படி தொங்கி போகுது, இங்கெல்லாம் தொங்கி போகுது. ஏன்? செல்கள் கீழ் நோக்கி இழுக்கப்படுகின்றன. ஏன்னா வெயிட் புவியீர்ப்பின் காரணமாக உயிரானது கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும். அதனாலதான் நமக்கு முதுமை வருகிறது. இங்கதான் சித்தர்கள் வராங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உயிர் போயிட்டு இருக்கு இல்லையா மேல, அந்த உயிர் உடலை விட்டு மேலே போகிற வேகத்தை கட்டுப்படுத்தினார்கள். ஒரு குறிப்பிட்ட வேகத்துல ஓட்டம் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி போகுது. வேகத்தை கட்டுப்படுத்தினார்கள். புவி ஈர்ப்பின் காரணமாக கீழ் நோக்கி இழுக்கப்படுகிற செல்களை தங்களுடைய பயிற்சியின் மூலமாக அதை மேல் நோக்கி இழுத்தார்கள். அந்த பயிற்சி தான் இப்ப நம்ம செய்ய போறோம். மேல் நோக்கி இழுத்தார்கள். இந்த வெளியே போகிற உயிர் ஓட்டத்தை நிறுத்தி கீழே புவி ஈர்ப்பினால் வரக்கூடிய செல்கள் கீழே போவதை தங்களுடைய பயிற்சியினால் இழுத்து அவர்கள் அந்த ஒரு பயிற்சி செய்யும் போது விந்து சக்தியை அப்படியே பதங்கப்படுத்தி உச்சியில கொண்டு வச்சிடறாங்க. இந்த இடத்துல மூளையில இருந்துதானே அது வந்தது. மீண்டும் அதை உச்சிக்கே ஏற்றி மூளை பகுதியில் அதை பதங்கப்படுத்தி வைக்கிறார்கள். பதங்கம்னா ஒரு ஆவி உருவத்துல அதை பண்ணி வச்சிடறாங்க அந்த இடத்துல. இதனால என்ன ஆகுதுன்னா, உயிர் உடலை விட்டு பிரியவே பிரியாது என்ற நிலைக்கு வந்துருது. வித்துக்கலைக்கு வந்து வெளியேறினாதானே உயிர் பிரியும். அதான் வித்துக்கலைத்தை விட்டு இங்கே கொண்டாந்துட்டாங்க அவங்க. அப்ப அது உடலை விட்டு போவே போகாது என்கிற நிலையில் வரும்போதுதான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கின்ற சித்தர்கள் வாழ்ந்தாங்க. அப்படித்தான் அவங்க 500 ஆண்டு 1000 ஆண்டு 3000 ஆண்டு எல்லாம் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த பிறகு அவர்கள் வாழ்ந்தது போதும் என்று நினைக்கிற போது அவர்கள் அந்த ஜீவ சமாதி என்று இறங்கி விடுகிறார்கள். அந்த இறங்கிட்டு அப்படி ஜீவ சமாதினா என்ன பண்றாங்க? 2 செயலையும் நிறுத்திடுறாங்க. நான் 2 விதமா எனர்ஜி செலவாகுதுன்னு சொன்னேன்ல. மனம் விரும்பி செயல்படுவது, உள்ள உடல் செயல்படுது. அது 2ஐயும் நிறுத்திடுவாங்க. எப்படி? முதல்ல மனம் விரும்பி செயல்படுவது, கை கால ஆட்டாம அசையாம அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அதுக்கு பிறகு உணவு உட்கொள்ள மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள் உறுப்புகளின் இயக்கத்தை நிறுத்திடுறாங்க. அப்படி நிறுத்திய பிறகு எல்லாம் போயிடுது. உயிர் மட்டும் சுழந்து கொண்டே இருக்கு. உயிர் சுழன்றா என்ன வருது? என்ன வருது? பயோமேக்னட்டிசம். அந்த அது மட்டும் வருது. அதனாலதான் அந்த சித்தர்கள் ஜீவ சமாதி ஆன இடங்களில் எல்லாம் எனர்ஜி பேங்கா இருக்கு, சக்தி நிறைந்த இதா இருக்கு. அதுதான் திருப்பதியில கொங்கணவர் ஜீவ சமாதியான இடம். அங்க போன உடனே நமக்கு எனர்ஜி கிடைக்குது. பழனியில போக ஜீவ சமாதியான இடம், அங்க போகும்போது நமக்கு சக்தி கிடைக்கிறது. இந்த மாதிரி 18 26 சித்தர்கள் ஜீவ சமாதியான இடங்களை தான் நீங்க எல்லாம் கோவில்களாக அந்த வச்சிருக்காங்க. அங்க நம்ம போனோம்னா நம்ம அதான் எனர்ஜி இருக்க, அந்த எனர்ஜிக்கு செலவு கிடையாது. நம்ம போனோம்னா நம்ம அந்த எனர்ஜியை வாங்கிக்கிறோம். நம்ம அந்த எனர்ஜியை வாங்கி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை செய்வதற்குரிய ஆற்றல் வருகிறது. திருப்பதிக்கு எதுக்கு போறோம்? துட்டு வேணும், நிறைய பணக்கார சாமி லட்டு வேணும். பணக்கார சாமி அங்க திருப்பதிக்கு போனா நிறைய காசு வரும். ஏன்? பொங்கானவர் அங்க பொன்னாக்குகிற வித்தை தெரிந்த சித்தர் அங்கே ஜீவசமாதி ஆயிருக்காரு பொங்கானவர். ஆனா அங்க போனோம்னா அவருடைய எனர்ஜி அங்க இருக்கு. நீங்க போய் செம்ப பொன்னாக்குற வித்தையை கத்துக்கிட்டு வரல. அங்க போன உடனே அந்த எனர்ஜி நீங்க வாங்கிட்டு வரும்போது நீங்க என்ன தொழில் செய்கிறீர்களோ, என்ன வேலை பார்க்கிறீர்களோ அதில் விருத்தி பெறுவதற்காக அதை சிறப்பாக செய்வதற்குரிய சக்தி கிடைக்கிறது உங்களுக்கு. அந்த சக்தியின் மூலமாக நீங்க உங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தா அதை இன்னும் விரிவுபடுத்துறீங்க. அலுவலகத்தை வேலை செஞ்சா அடுத்த பரீட்சை எழுதி மேல் நிலை வேலைக்கு போவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது.
இதுதானே தவிர எனர்ஜி கிடைக்கும். சித்தர்கள் சமாதியிலெல்லாம் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஆக உடல் உயிரை விட்டு வெளியே போகாமல் பாதுகாக்கிற ஒரு பயிற்சி, அவர்கள் செய்த பயிற்சி காயகல்ப பயிற்சி. இப்ப அடுத்தது வலி, நோய், மரணம். இங்கே அந்த ஒவ்வொரு இடத்துலயும் நான் காந்த சக்தியை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும், பாடிக்கு, இந்திர சக்திக்கு, லைஃப் ஃபோர்ஸ்க்கு, மனதுக்கு, எல்லாத்துக்கும் காந்த சக்தி. இப்போ வலி, நோய், மரணம். இப்போ இந்த கையை இப்படி கிள்ள இப்படி பிடிச்சி இழுத்த உடனே நம்ம உடல் பூரா காந்த சக்தி ஓடிக்கொண்டு இருக்கா இல்லையா? அந்த ஓடிக்கொண்டிருக்கிற காந்த சக்தியானது தடை ஏற்படுது. இதை தாண்டி இந்த பக்கம் போக முடியல. அப்படி தடை ஏற்படும் போது அது இங்கேயே தேங்குது. காந்தம் இங்கே தேங்கும் போது அங்கே மின் குறுக்கு ஏற்பட்டு அந்த செல்களுக்கு ஒரு எரிச்சலை தருகிறது. அதை நாம் வலியாக உணர்கிறோம். ஷார்ட் சர்க்கியூட்டான ஒண்ண அந்த நம்ம வலியா உணர்றோம். இதே ஷார்ட் சர்க்கியூட்டானது இடத்தால அகன்று காலத்தால நீடித்தால் நோயின்னு சொல்லுவோம். நான் இங்க காட்டுறேன். வயிற்றுல வந்தா ஜீவகாந்தம் போலேன்னா தான் வயிற்று வலி. முட்டுல காந்த ஆற்றல் சுழற்சி இல்லைங்கும் போதுதான் முட்டு வலி. ஏன் சுழற்சி இல்லை? அந்த வாயு அங்க போய் தங்கி அதுக்கு தடை கொடுக்குது. இதெல்லாம் நிறைய அந்த இதுல வரும்போது பயிற்சியெல்லாம் செய்யும் போது அதெல்லாம் நல்லா ஆகும். அப்போ ஜீவகாந்த தடை தான் வலியாகவும் நோயாகவும் வருகிறது. முழுமையாக விந்து சக்தி வெளியேறிவிட்டால் ஜீவகாந்தமே இல்லை. அப்போ அது மரணம். வலி, நோய், மரணம் என்பது இப்படித்தான் ஏற்படுகிறது. இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவகாந்தம் எப்படி நமக்கு உதவுது, ஜீவகாந்தம் எப்படி நமக்கு நிறைய வேணும்னா நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே இந்த காயகல்ப பயிற்சி எப்படி செய்வது என்பதை செகண்ட் பார்ட் அந்த இதுல நம்ம அதை பற்றி பண்ணலாம். அதுக்கு